வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் உடைய டைப் 1 தான் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சிலாஜிசம் உடைய பேசிக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் இந்த பேசிக் பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 வீடியோ இருக்கும் பேசிக்ல, அதை முடிச்சுட்டு இந்த டைப் 1 கொஸ்டின்ஸ் வாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைப் 1ல பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் பாசிட்டிவ் கன்க்ளூஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா நம்ம என்னப்பா பண்ணுவோம், ஜென்ரலா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வென் டயக்ராம் ட்ரா பண்ணுவேன். அந்த வென் டயக்ராம் கொடுத்துருக்க கன்க்ளூஷனை வச்சு செக் பண்ணும்போது இருந்துச்சு, அதாவது கன்க்ளூஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அது ஃபாலோ ஆகும். கன்க்ளூஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இல்லை அப்படின்னா அது எனக்கு என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. இதெல்லாம் நம்ம பேசிக்கா பார்த்துருந்தோம் பேசிக்ல. ஸோ அதே தான் இங்கே பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், அகைன் அதுக்கு ஒரு 3 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களா. நான் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன பண்ணுவேன், ஒரு வென் டயக்ராம் ட்ரா பண்ணுவேனா. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் பிங்க் ஆர் ரெட். அப்போ எனக்கு என்ன இருக்கும், எல்லா பிங்க்குமே எனக்கு ரெட்டுக்குள்ள இருக்குமாப்பா. ஸோ எல்லா பிங்க்குமே எனக்கு என்ன ஆகும், ரெட்டுக்குள்ள இருக்கும். அகெயின் ஆல் ரெட் ஆர் ப்ளூ, எல்லா ரெட்டுமே எதுக்குள்ள இருக்கும், ப்ளூக்குள்ள இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் கிரே ஆர் ப்ளூ இருக்காங்களா. ஆல் கிரே ஆர் ப்ளூ என்னப்பா மீனிங், எல்லா கிரேயுமே எனக்கு ப்ளூக்குள்ள இருக்கணுமா. அப்ப இதுதான் ப்ளூனா நான் இங்கே தான் என்ன பண்ணணும், கிரேவை தூக்கி போடணும். என்ன பண்ணிடக்கூடாது, இந்த ரெட்டுக்குள்ளேயோ இந்த பிங்க்குள்ளேயோ நான் கிரே போட்டக்கூடாது. ஸோ அப்படி போட்டாலும் எனக்கு மீனிங் வைஸ் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ எனக்கு இங்கே கிரேனா எல்லா கிரேவும் எதுக்குள்ள இருக்கு, ப்ளூக்குள்ள தான் இருக்கு. எல்லா கிரேவும் எனக்கு ப்ளூக்குள்ள தான் இருக்கும். இங்கே போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, ஆல் கிரே ஆர் ப்ளூ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ளூவில் மட்டும் தான் இருக்கும். இன்கேஸ் நான் இங்கே போட்டேன்னா எல்லா ரெட்டுக்குள்ளேயும் எனக்கு கிரேன் வந்துடும்ல. அப்போ எனக்கு அங்கே அதை சொல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்ம அங்கே ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணுவேன், டயக்ராம் ட்ரா பண்ணணும். அடிஷனல் நம்மளா அஷ்யூம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ ஆல் கிரே இஸ் ப்ளூனா எல்லா கிரேயுமே எனக்கு எங்க இருக்கணும், ப்ளூக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். இந்த உள்ள இருக்க சர்க்கிள்லையோ இல்ல அதுக்குள்ள இருக்க சர்க்கிள்லையோ நம்ம போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் எனக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, எல்லாமே ஜஸ்ட் பாசிட்டிவ் கன்க்ளூஷன் தான். அப்போ கன்க்ளூஷன்ல இருக்கிறது இந்த வென் டயக்ராம்ல இருந்துச்சுன்னா எனக்கு ஃபாலோ ஆகும், இல்லைன்னா எனக்கு ஃபாலோ ஆகாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் ரெட் ஆர் கிரே. ஸோ இங்க ரெட் இருக்கு, இங்க கிரே இருக்கு. எனக்கு சம்ல இருக்காப்பா. சம்ல எப்படி இருக்கணும், ரெண்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்கணும். எனக்கு இல்ல. அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன வராது, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஓகேவா? செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் ப்ளூ ஆர் பிங்க். சம் ப்ளூ ஆர் பிங்க் வருமான்னு பாருங்க. இந்த ப்ளூ ஃபுல்லாவே எதுக்குள்ள இருக்கு, பிங்க் ஃபுல்லாவே எனக்கு ப்ளூக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பிங்க் ஆக்குபை பண்ணிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சம் ப்ளூ ஆக்குபை பண்ணா இந்த பிங்க் இருக்கும். அதாவது இந்த பெரிய சர்க்கிள் என்ன பண்ணுங்க, ப்ளூ. இந்த ப்ளூல இருக்க சம் பார்ட் ஆக்குபை பண்ணி தான் எனக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல பிங்க் இருக்கா. அப்போ கொஞ்சம் ப்ளூ எனக்கு என்ன சொல்லிக்கலாம், பிங்க் எடுத்துக்கலாமா. அப்ப எனக்கு என்ன ஆகும், செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்க, ஆல் பிங்க் ஆர் ப்ளூ. சோ எல்லா பிங்க்குமே எங்க இருக்குப்பா, ப்ளூக்குள்ள தான் இருக்கு. அப்ப தேர்ட் ஒன் எனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அப்போ 1 மட்டும் தான் இங்க ஃபாலோ ஆகும், 2 and 3 ஃபாலோன்னு இருக்கா. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவான கன்க்ளூஷன் இருக்கு அப்படின்னா அந்த பாசிட்டிவ் கன்க்ளூஷன் நம்ம வரைஞ்சிருக்க வென் டயக்ராம்ல இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா அது ஃபாலோ ஆகும், இல்லைன்னா அது நாட் ஃபாலோ எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கப்பா, ஆல் லேப்டாப்ஸ் ஆர் டேப்லெட்ஸ். ஸோ எல்லா லேப்டாப்புமே எனக்கு என்னவா இருக்கணும், டேப்லெட்ஸா இருக்கணுமா. சம் டேப்லெட்ஸ் ஆர் மொபைல். ஸோ சம் டேப்லெட்ஸ் ஆர் மொபைல் சொல்லிட்டாங்க. சம் மொபைல்ஸ் ஆர் டெலிவிஷன். அப்ப கொஞ்சம் மொபைல் எனக்கு என்னவா இருக்க போகுது, டெலிவிஷன் டிவி. ஸோ உங்களுக்கு ஃபுல்லா எழுதணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களா ஒரு கீவேர்ட் வச்சு எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் டெலிவிஷன்ஸ் ஆர் டேப்லெட். ஸோ இங்க டெலிவிஷன் இருக்கு, இங்க டேப்லெட் இருக்கு. இது ரெண்டுமே சம்ல இருக்காப்பா. சம்னா எனக்கு எப்படி இருக்கணும், ரெண்டு இன்டர்கனெக்ட் ஆயிருக்கணும். எனக்கு இங்க கனெக்ட் ஆயிருக்கா இல்ல. அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும்னு சொல்ல முடியாது. அப்ப நாட் ஃபாலோ தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? செகண்ட் பாருங்க, சம் மொபைல்ஸ் ஆர் லேப்லெட். ஸோ எனக்கு இங்க லேப்டாப் இங்க இருக்கு, மொபைல் இங்க இருக்கு. ரெண்டுமே சம் கண்டிஷன்ல இருக்கா இல்ல. அப்ப செகண்ட் ஒன்று என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அப்ப கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகல, கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகல. அப்ப நான் என்ன செக் பண்ணுவேன்ப்பா, காம்ப்ளிமெண்டரி பேரன் பார்ப்போமா. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகல. காம்ப்ளிமெண்டரி பேரன் என்ன இருக்கணும், ஒன்னு சம் நோவா இருக்கணும், இல்ல சம் நாட் ஆல் இருக்கணுமா. எனக்கு ரெண்டுமே சம் தான் இருக்கு அப்படின்றப்ப எனக்கு என்னவா இருக்க முடியாது, இது காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்க முடியாது. அப்ப என்னோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும், neither conclusion 1 or 2 follow. So என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 3. சோ இங்க some word or drum இருக்காங்களா. அப்ப கொஞ்சம் வேர்ட் என்ன பண்ணிக்கலாம்ப்பா, எனக்கு ட்ரம். அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டயகிராம் வரைஞ்சிக்கலாமா. சோ டி ஆர் யூ எம். எல்லா ட்ரம்மே எனக்கு என்னவா இருக்கும், பெயிண்டா இருக்குமா. எல்லா ட்ரம்முமே எனக்கு பெயிண்ட். அகைன் சம் ஹர்ட் ஆர் ட்ரம்.
அப்போ கொஞ்சம் ஹர்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்க ட்ரம்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இங்கே வென் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, சம் பெயிண்ட்ஸ் ஆர் ஹட். ஸோ இங்கே பெயிண்ட் இருக்கு, இங்கே ஹட் இருக்கு, ரெண்டுமே சம்ல இருக்கான்னு பாருங்க, ரெண்டும் கனெக்ட் ஆகவே இல்லை. அப்போ கண்டிப்பா எனக்கு என்ன ஆகாது, ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வராது. ஓகேவா? செகண்ட் ஒன்று பாருங்கப்பா, சம் வேர்ட் ஆர் பெயிண்ட். கொஞ்சம் வேர்டு எனக்கு பெயிண்ட் ஆகாம பாருங்க. ஸோ இங்க இருக்கிறது வேர்டு, இந்த சர்க்கிள் எனக்கு பெயிண்டா, அப்ப இங்க பாருங்க ரெண்டுமே எனக்கு இன்டர் கனெக்ட் ஆயிருக்காப்பா. அப்ப சம் இங்க பாசிபிள் தான், சம் அதெல்லாம் இருக்கு. அப்ப எனக்கு செகண்ட் ஒன்று எனக்கு என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். ஓகேவா? தேர்ட் பாருங்க, ஆல் பெயிண்ட் ஆர் ட்ரம். இங்க எல்லா ட்ரம்முமே எதுக்குள்ள இருக்கு, பெயிண்ட்டுக்குள்ள இருக்கு. இதே ஆல் ட்ரம் ஆர் பெயிண்ட் எப்படி இருக்கணும், எல்லா பெயிண்ட்டுமே ட்ரம்முக்குள்ள இருக்கணும். ஆனா எனக்கு இப்படியே இருக்கு, இல்ல. அப்ப எனக்கு இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆல் ட்ரம் ஆர் பெயிண்ட்னா எனக்கு பாசிபிள், ஆனா ஆல் பெயிண்ட் ஆர் ட்ரம்ன்றது பாசிபிள் இல்ல. இப்ப சம் பெயிண்ட் வந்து ட்ரம்னு சொல்றதுனா எனக்கு இது ஃபாலோ ஆகும். ஆனா இங்க ஆல் பெயிண்ட் ஆர் ட்ரம் சொல்லிருக்காங்கல்ல, இங்க ஆல் பெயிண்ட் எனக்கு ட்ரம்ல இல்லப்பா. அப்ப இதுவும் எனக்கு என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அப்ப என்னோட ஆன்சர் ஒன்லி 2 ஃபாலோ. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்ஷன் பி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுன்றது புரியுதுலமா? ஜென்ரலாக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் வரைய போறீங்க. இந்த கன்க்ளூஷன்ல இருக்கிறது பாசிட்டிவ் கன்க்ளூஷன் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இதில் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா? பாசிட்டிவ் கன்க்ளூஷன் இதுல இருக்கான்னு பார்ப்பேன், இருந்துச்சுன்னா அது ஃபாலோ, இல்லைன்னா எனக்கு என்ன ஆகுது, நாட் ஃபாலோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் சில்வர் ஆர் டஸ்ட்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்க கொஞ்சம் சில்வர் எனக்கு என்னவா இருக்கும், டஸ்டா இருக்கும். ஓகேவா? சம் டஸ்ட் ஆர் சாண்ட். சோ அப்ப சம் டஸ்ட் ஆர் சாண்ட் இப்படி டிரா பண்ணிக்கலாமா? ஆல் சாண்ட் ஆர் புல்லட்ஸ். அப்ப எல்லா சாண்டுமே எனக்கு என்னவா இருக்கணும், புல்லட்டா இருக்கும். சம் புல்லட் ஆர் ஸ்டோன். சோ அப்ப சம் புல்லட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், இங்க ஸ்டோனா இருக்குமா? சோ அகைன் அவ்வளவுதான், கன்க்ளூஷனுக்கு நம்ம டிரா பண்ணிட்டோமா? சோ ஸ்டேட்மென்ட்க்கு டிரா பண்ணிட்டோம். இப்ப கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்கலாமா? சோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்திருக்காங்கப்பா, சம் சில்வர் இஸ் ஸ்டோன்ஸ் இருக்காங்களா? இங்க சில்வர் இருக்கு, இங்க ஸ்டோன் இருக்கு, ரெண்டுமே சம்ல இருக்கா, இல்ல. அப்ப கண்டிப்பா கன்க்ளூஷன் 1 வராதா? கன்க்ளூஷன் 2 பாருங்க, சம் டஸ்ட் ஸ்டோன். சோ இங்க எனக்கு என்ன இருக்கு, டஸ்ட், இங்க ஸ்டோன், இது ரெண்டுமே சம்ல இருக்கா, இல்ல. அப்ப அதுவும் வராது. அப்ப எனக்கு செகண்ட் ஒன்னு ஃபாலோ ஆகல. அகைன் தேர்ட் ஒன் பாருங்க, சம் சில்வர் இஸ் புல்லட். சோ அப்போ இங்க சில்வர் இருக்கு, இங்க புல்லட் இருக்கு, ரெண்டுமே சம்ல இருக்காப்பா, இல்ல. அப்ப தேர்ட் ஒனுக்கு என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அப்ப ஆப்ஷன்ல இருக்க மூணுமே எனக்கு ஃபாலோ ஆகல. அப்ப பாருங்க என்னோட ஆன்சர் என்ன இருக்கணும், none of these இருக்கலாமா? ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க மூணுமே ஃபாலோ ஆனா none ஃபாலோ எனக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கணும். அப்ப none ஃபாலோ எனக்கு ஆப்ஷன்ல இல்ல. அப்ப என்னோட ஆன்சர் என்னவா இருக்கலாம், none of this follow அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? சோ லாஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வரணும். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 5 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்கப்பா, some rice is curd னு சொல்லிருக்காங்களா? அப்ப கொஞ்சம் ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும், இங்க கர்டா இருக்குமா? அப்ப இதை நான் ரைஸ்னு எடுத்துக்கிறேன், ஒரு சர்க்கிள் போட்டு இதை நான் கர்ட்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் சம் கர்ட் ஆர் ஸ்னோ. அப்ப சம் கர்ட், இங்க ரெண்டுமே சம் பார்ட்னா கொஞ்சம் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி போட்டுருவோமா? அப்ப சம் கர்ட் ஆர் ஸ்னோ. சம் ஸ்னோ இஸ் கிரீம். சோ எனக்கு இங்க கிரீம்னு எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் சம் கிரீம் இஸ் ஹனி. அப்ப எனக்கு இங்க ஹனி எடுக்கலாமாப்பா? சோ இதான் கொடுத்துருக்கேன் ஸ்டேட்மெண்ட்கான வென் டயக்ராம். ஓகேவா? சோ இப்ப கன்க்ளூஷன் பாருங்க, சம் ரைஸ் இஸ் ஹனி கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் ரைஸ் ஹனியா இருக்கா? இங்க ரைஸ், இங்க ஹனி, இது ரெண்டுமே சம் பார்ட்ல இருக்காப்பா, இல்ல. அப்ப கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாதா? செகண்ட் பாருங்க, சம் கர்ட் இஸ் கிரீம். இங்க கர்ட் இருக்கு, இங்க கிரீம் இருக்கா, ரெண்டுமே சம் பார்ட்டா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், இதுவும் ஃபாலோ ஆகாது. சம் ஸ்னோ இஸ் ஹனி. சோ இங்க ஸ்னோ, இங்க ஹனி, இது ரெண்டுமே சம் பார்ட்ல இல்ல. அப்ப இதுவும் எனக்கு ஃபாலோ ஆகாது. அப்ப மூணு கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபாலோ ஆகல. என்னோட ஆன்சர் என்ன பார்க்கணும், ஆப்ஷன் ஏ நன் ஃபாலோ அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நன் ஆஃப் திஸோ இல்லை நன்னோ வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று எனக்கு ஒன்று நன் ஃபாலோவாக இருக்கும், இல்லைன்னா ஆப்ஷனில் அது கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம நன் ஆஃப் திஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் நன் ஆஃப் திஸ் வந்துச்சுன்னா அது வராது அப்படின்ற மாதிரி நினச்சி திருப்பி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமில் 5 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒன்று நன் ஆஃப் திஸாக இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப 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 அதிகம். சரியா? அதனால் நன் ஆஃப் திஸ் வந்துச்சுன்னா தைரியமாக அதை வந்து மார்க் பண்ணுங்க. எப்போ இந்த தைரியம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சிலாஜிசமில் ஒரு 500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் கரெக்டாக நல்லா போட்டுருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்கு வரும். ஓகேவா? அதனால நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கான ஸ்பீடும் வரும், நமக்கான அக்யூரசி வரும். ஓகேவா? ஸோ டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.